Hi viewers, இப்போ ஆடி வெள்ளிக்கிழமையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஆடி மாதம் என்னென்னலாம் நமக்கு பூஜைகள் நம்ம பண்ணணும், என்னென்னலாம் வரும் அப்படின்றத நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னீங்க. ஆடி மாதம் ஆடி பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் அது எந்த டேட்டில் வருது, அதுக்கப்புறம் என்ன நம்ம சமைக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை போய் அந்த லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். அது சிம்பிளாக எல்லாமே போட்டிருப்பேன். இப்போ ஆடி வெள்ளிக்கிழமையில் சிம்பிளாக இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. அம்மன் படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி விக்கிரகம் வச்சுருக்கேன், மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி உதிரி பூ எடுத்திருக்கேன், பூ பழம், விளக்கு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச 108 அர்ச்சனை எது உங்களுக்கு தெரியுமோ நீங்கள் அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி புக்கெல்லாம் விற்கிது, அம்பாள் சோஸ்திரங்கள்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள் சௌபாகிய அஷ்டோத்திரம்னு இருக்கும் 108. இதை நீங்கள் சொல்லலாம் பூ போட்டு, இல்லாட்டி குங்குமம் போட்டு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரங்கள்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்கும், இது 108 நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா திருவிளக்கு பூஜைன்னு புக்கு விற்கிது. ஏற்கனவே விளக்கு பூஜையில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அஷ்டோத்திர சதநாமாவளின்னு இருக்குது. ஸோ இது ஏதாவது சொல்லலாம். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தான் சொல்லணும்னு இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொன்றும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பூ போட்டு அர்ச்சனை நீங்கள் பண்ணலாம். 108 தடவை பண்ணும்போது அந்த பூ போட்டு பண்ணலாம். அப்படி இப்போ குங்குமத்தாலேயும் நீங்கள் பண்ணலாம். பூ நீங்கள் போடணும், பூ இல்லாட்டி குங்குமம், இந்த 2 ஆப்ஷனில் எது வேணுமோ நீங்கள் போட்டு பூஜை பண்ணலாம். இது சிம்பிளாக பண்ணணும். அப்புறம் மாவிளக்கு ஏற்றி நிறைய பேர் வேண்டிப்பாங்க. அந்த மாவிளக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இன்னொரு ரெசிபியில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அது ஆடி வெள்ளிக்கிழமையில் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை தாம்பூலம் வச்சு கொடுப்பாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டு எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் குங்குமம், அதுக்கு வெத்தலை பாக்கு, பழம், ஒரு சிலர் வந்து ஒரு 11 ரூபாய் அதில் வச்சு கொடுப்பாங்க. நம்மளால் என்ன முடியுதோ அது கொடுக்கறது தான் அது. ஸோ அது தாம்பூலம் வந்து வச்சு கொடுப்பாங்க. தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அதை நான் செய்யலாம். அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்துக்கு பால் தெளிப்பாங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில். அப்புறம் தாம்பூலப்பை, அது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு அம்மன் வந்து ஸ்பெஷல். அது என்னென்னா முதல் வெள்ளிக்கிழமை வந்து ஸ்வர்ணாம்பிகா, 2வது வெள்ளிக்கிழமை காளி, 3வது வெள்ளிக்கிழமை காளிகாம்பாள், 4வது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா காமாட்சி, அதுக்கப்புறம் 5வது வெள்ளிக்கிழமை தான் வந்து லக்ஷ்மி பூஜை வருது, அதாவது வரலக்ஷ்மி விரதம் வருது இல்லையா அது. ஸோ அந்த பூஜை பண்ணி எல்லாமே வந்து மங்களகரமான விஷயங்களுக்கு இந்த ஆடி மாதம் நமக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும் இந்த மாதிரி பூஜைலாம் நீங்கள் பண்ணுறதுனால. ஸோ இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு அஷ்டோத்திரம் நான் சொல்லி பூ போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இது பூஜை அறையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு, ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த காயின் வச்சு நான் இந்த கீழே கோலம் போட்டு இந்த காயின் வச்சுருக்கேன். இந்த காயின் வச்சு மகாலட்சுமி பூஜை நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஏறு வரிசையில் தான் இருக்கணும். இங்கேருந்து இடத்துலேருந்து இப்படி வலது வந்து நம்ம சொல்லணும். இது 21 காயின் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் இது. ஸோ வெள்ளிக்கிழமையில் இதுவும் நீங்கள் சொல்லலாம். இது மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாராயணம் செய்வதால் தாரித்யங்கள் விலகி சர்வ சம்பத்துகளும் ஸ்ரீ மகாலட்சுமின்னு பரிபூர்ண கடாட்சமும் கிடைக்கும். இதை வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக மகாலட்சுமி பூஜை அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இப்போ வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் பண்ணலாம், செவ்வாய் வெள்ளிலையும் நீங்கள் இதை பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 4 வரி இருக்கும், 21 இருக்கும். அந்த 21 நீங்கள் வாசிக்கும்போது ஒவ்வொரு இதுலேயும் வந்து குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாசிக்கணும். ஸோ இதுவும் நீங்கள் செய்யலாம் ஆடி வெள்ளிக்கிழமையில். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க.
அப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமையில என்ன வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அம்மணி கொழுக்கட்டை சின்ன சின்னதாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த கொழுக்கட்டை பண்ணலாம். அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதை சின்ன சின்னதாக பண்ணி ஸ்வீட்டும் பண்ணலாம், நீங்கள் காரமும் பண்ணி நெய்வேத்தியம் வைக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொங்கல், அது பார்த்திங்கன்னா அரிசி பச்சரிசி ஒரு அழாக்குன்னா 1/4 அழாக்கு வந்து இல்லை அரை அழாக்கு கூட நம்ம போட்டுக்கலாம். துவரம்பருப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு செய்கிறது மஞ்சள் பொங்கல். அப்புறம் அரிசி பாயாசம், அப்புறம் பச்சரிசி இட்லி, பச்சரிசி மட்டும் சேர்த்து செய்கிறது. அப்புறம் அப்பம், வடை, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அப்புறம் வரலட்சுமி விரதம் என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆடி பூரம் அது என்னன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆடி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும். இது ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக இந்த நான் வீடியோ போட்டேன். இப்போது வந்து இந்த அஷ்டோத்திரம் சொல்லி முடிச்சுட்டு இந்த பூஜையை நம்ம முடிக்கலாம். அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த காயின் பூஜைன்னு சொன்னால மகாலட்சுமி, கனகதாரா, அது தமிழ்லேயும் இப்போது உங்களுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி சான்ஸ்கிரிட்டில் சொல்ல முடியலன்னா அந்த தமிழ்லேயும் நீங்கள் சொல்லலாம். அந்த புக்கு அவைலபிளாக கிடைக்கிது. ஸோ அதுவும் நீங்கள் வாங்கி செய்யலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் நல்லா பூஜை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில். தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.